நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதலாளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளவு நேரம் ஆகுது. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, இந்த கருமம் பிடிச்சவன் வேற எதிர்க்க வந்துட்டானே. இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுதோ? என்ன முதலாளி அம்மா, விளக்கு என்ன வாங்க போனீங்களா? இவ்வளவு நேரம் ஆகுது. அவங்க வெயிட் பண்றாங்கல்ல. சரி, முதல்ல இங்க இருந்து தள்ளி போ. ஏமா, அதுதான் பூஜை ரூம். ஐஸ்வர்ய லட்சுமி வீட்டுக்குள்ள போனதை பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் என்னோட திறமை தான் காரணம். ஹலோ, இன்னையில இருந்து நீங்க டாக்டரோட மாமனார். அதனால அந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எப்பவும் நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு எப்பவும் கோமாளி மாதிரி பேசாதீங்க. ஏங்க, என்னோட இந்த கெட்டப்பை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? என் பாஸோட கல்யாணம் ஆச்சே, அதனால அவர் பர்சனல் அசிஸ்டன்ட்ன்ற முறையில நானும் கொஞ்சம் கெத்தா இருக்கணும்ல. எப்படி? கம்பீரமா. தேங்க்யூ. நீ ஒண்ணு பண்ணு. கொஞ்ச நேரம் போய் நம்ம வயல்ல நில்லு. எதுக்கு? நானு வயல்ல சோளக்கட்ட பொம்மைய வைக்க மறந்துட்டேன். அதுக்கு பதிலா நீ போய் நில்லு. வயசானாலே இப்படிதான், பொறாம வந்துரும். அட, அரசியல்வாதி மாமா. ஆமா, உங்க அப்பா ஏன் சந்திரன் எதுலயுமே கலந்துக்கல? அதாவது எங்க முதலாளிக்கு பூ ஸ்மெல் அலர்ஜி, வாந்தி வந்துடும். அதான் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறார். வாந்தி பேதி இல்ல, இனி எந்த வியாதியா இருந்தாலும் மிரு பாத்துப்பா. என்ன மிரு? சரி, அப்படின்னா நான் கிளம்பட்டுமா? எப்படி இருந்தாலும் எனக்கு வீட்டுக்கு போனா தூக்கம் வராது. நான் தான் சொன்னேன்ல, மருமகளா இருந்தாலும் இவ எனக்கு சொந்த மக மாதிரி. இவ வீட்டுல இல்லைன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இனி இவளை நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க. இவளுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதும். அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு கால் பண்ணுமா? கூப்பிடுறேன். நீங்க கிளம்புங்க மாமா. அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. சொல்றேம்மா, நான் வரேன். மாமா, என்னோட பேக். சாரிம்மா, நான் மறந்துட்டேன். இதோ எடுத்துட்டு வரேன். நீங்க ஏன் எடுத்துட்டு வரீங்க? நானே வரேன். வா. அப்போ ஓகே, நீங்க கிளம்பலாம்.
அம்மா என்ன வெயிட். ஆபரேஷனுக்கு தேவையான பொருட்களா இருக்குமோ? ஆபா. ஐயோ, எதுக்காக நீங்க வந்தீங்க? நானே எடுத்துட்டு வந்திருப்பேனே. இருக்கட்டும், நானே எடுத்துட்டு போறேன். பொண்ணுன்னா இப்படி இருக்கணும். உண்மையாவே நம்ம பாஸ் கொடுத்து வச்சவர் தான். அட, நீ இங்கதான் இருக்கியா? துளசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சந்திரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்ககிட்ட இது யார் சொன்னது? வேற யாருமா, நம்ம ஹேமா தான் கூப்பிட்டா. அவதான் கல்யாணம் நடந்ததை பத்தி சொன்னா. அப்ப இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க போறானா? சந்திரனை கல்யாணம் பண்றதை விட நல்லது ட்ரெயின்ல குதிச்சு சாகிறது. இல்ல சந்திரனோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சு யாராவது அந்த ஆளை கல்யாணம் பண்ண ஒத்துப்பாங்களா? அதான் தயாராயிருக்காளே. அவ ஒரு டாக்டரா. டாக்டரா? இந்த காலத்துல கெட்டவனுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமையுது. அதனால டாக்டர் இல்ல, அதுக்கு மேலையும் கிடைக்கும். சந்திரனே ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிருக்கானா அவ லேசுப்பட்ட ஆளா இருக்க மாட்டா. சந்திரனை விட அவ பெரிய கேடியாதான் இருப்பா. அட, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் ஹேமா சொன்னா. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பைத்தியமா தான் இருக்கும். இல்லனா சரக்கு அடிச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிட்டு சுத்துற ஒருத்தனை இவ்வளவு பெரிய படிப்பு படிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாளா? காராளி சந்திரனோட கேரக்டருக்கு அவளை அடிச்சு கொன்னு தூக்குல போடாம இருந்தா சரி. சந்திரனோட பழைய குணங்கள் நிறைய மாறிடுச்சான். கொஞ்ச நேரம் கிடைச்சா கூட உடனே சாமி பூஜைன்னு உட்கார்ந்துடுறானா. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டுமா? மானசி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவனை பத்தி பேச வேண்டாம். இனி அவனாச்சு, அவன் பொண்டாட்டியாச்சு. டாக்டரையோ கம்பவுண்டரையோ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதுவும் சரிதான். ஹாய் காய்ஸ், நான் கௌரி லக்ஷ்மி. ஜிஎல் vlogsஓட புது வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னோட அங்கிளும் யோகா ட்ரைனருமான வாசுதேவ சர்மா ஈஸியா செய்யக்கூடிய சில யோகா வித்தைகளை இந்த ஜிஎல் vlogs மூலமா சொல்லி தர போறாரு. அங்கிள், உங்களுக்கு யோகா பண்ண தெரியும்ல? தெரியும் மாவா. நான் பண்ற யோகாவை பார்த்தா எனக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சிரும். அதனாலதான் இப்போ உனக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப டஃப்பானதெல்லாம் ஒண்ணு வேணாம், சும்மா லைட்டா ஏதாவது பண்ணா போதும். இந்த லைட் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. பண்ணுனா அப்படியே மிரண்டு போற மாதிரி பண்ணணும். அதுதான் இந்த வாசுதேவனோட ஸ்டைல். சூரிய நமஸ்காரம் தெரியுமா? அட, என்ன கேள்விமா இது? அப்ப சூரிய நமஸ்காரமே பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாம்மா. என்ன ஒண்ணு, காலையில எந்திரிக்கணும், புரியுதா? காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு வர சூரியனை பார்த்து நமஸ்காரம் 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 அப்படின்னு 101 தடவை சொல்லணும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை விட ரொம்ப கஷ்டமானது இது. சூரிய நமஸ்காரத்தோட இன்னொரு வெர்ஷன், நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இப்படி பண்ண ஷோல்டர் வலிக்கும். என்னாலே 50 தான் பண்ண முடியும். ஐயோ அங்கிள், கேவலப்படுத்திடாதீங்க. கேவலப்படுத்த மாட்டோமா? ஆரம்பிக்கலாம். நீ போய் ஷூட் பண்ணுமா. இதுக்கு பேரு பிராணாயாமம். பிராணாயாமம். ஓகே, முதல்ல இப்படி சமணம் போட்டு உட்காரணும். ஓகே, கைய ரெண்டும் இப்படி வச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுத்துக்கணும். அப்படியே கையை இப்படி வச்சு சரி. மூச்சை வெளியில விடணும். அப்புறம் கையை இப்படி வைக்கணும். திரும்பவும் நம்ம மூச்சை உள்ள இழுக்கணும். கையை இப்படி வைக்கணும். மூச்சை வெளியில விடணும். கையை இப்படி வைக்கணும். திரும்பவும் நாம இனி அடுத்து வேற ஏதாவது காட்டுங்க. வேற வேணுமா? இதோ இப்ப பண்றேன். இதோ கையை இப்படி வச்சுக்கணும். மூச்சை உள்ள எடுத்துக்கணும். கையை இப்படி தூக்கணும். மூச்சை விடணும். கையை இப்படியே கீழே கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. திரும்பவும் மூச்சை அப்படி இழுக்கணும். கையை இப்படி தூக்கணும். மூச்சை வெளியே விடணும். இது அதை விட ரொம்ப கஷ்டமா. 101 தடவை இதுவும் அதுவும். அப்போ மொத்தம் 202 ஆச்சு. ஓகே, இனி அடுத்தது ஒரு வெரைட்டி. மூச்சை இழுக்கணும். ஒரு கையை மட்டும் தூக்கணும். மூச்சை பாதி விடணும். இந்த கையை மட்டும் இறக்கணும்.
திரும்பவும் மூச்சை இழுக்கணும், அடுத்த கையை தூக்கணும், ஓகே. திரும்ப மூச்சை பாதி விடணும், இந்த கையை இறக்கணும். ஓகே. இதுவும் 101 தடவைமா? சரி. அப்ப 3ஐயும் சேர்த்து 303 கணக்கு முக்கியமா? ஏன்னா யோகா அதிகமா பண்ணா அதுவும் பிரச்சனை ஆயிடும். சரி, ஓகே. அடுத்தது மூச்சை மட்டும் இழுக்கணும், கையை தூக்க கூடாது. ஓகே. ஏன்னு தெரியுமா? ஏன்னா கையை தூக்க முடியாது. 303 தடவை பண்ணதுனால கையெல்லாம் வலிக்கும். அதான் இங்க பாருமா, மூச்சை எந்த அளவுக்கு நம்மளோட அப்டாமினல் கேவிட்டியால தாங்க முடியுங்கிறது ரொம்ப முக்கியமா. கொஞ்சம் பாருமா, கவனமா பாரு. ஓகே. ஐயோ அங்கிள், 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 ஐயோ யாராவது கொஞ்சம் ஓடி வாங்கல. அங்கிள், வீட்ல யாருமே இல்லையா? தேவாண்ணா, மித்ராண்ணி. ஐயோ அங்கிள், 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 என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிட்டாரு. கொஞ்சம் புடிமா. அங்கிள், அங்கிள், என்ன ஆச்சு அங்கிள்? பயந்துட்டியாமா? இந்த கூடு விட்டு கூடு பாயிறதுன்ற ஒரு வித்தியை இருக்குல்ல, அதை நான் செஞ்சு பார்த்தேம்மா. ஐயோ, உனக்கு யோகா கத்துக்கணும்னு ஆசை இருக்குது. எனக்கு ஒரு மண்ணும் தேவையில்லை. அவ மண்டைக்குள்ளே ஏற்கனவே மண்ணு தானே இருக்கு. ஐயோ அங்கிள், என் vlog இன்னைக்கு நாசமா போச்சு. நான் கிளம்புறேன். என்ன நம்பி வீடியோ எடுத்தா நாசமாகாம இருக்குமா? மிருணாலினி, ஓஹோ, அவ பேரை எவ்வளவு அழகா இருக்குடா. கண்டுபிடிச்சது நானு பாஸ், அப்புறம் எப்படி அது மிஸ் ஆகும்? ஒருவேளை மிருணாலினி என் மனைவியா வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆண்டவன் எனக்கு கண்ணையே கொடுத்திருப்பான் போல. அது மட்டும் இல்ல, டாக்டர் அக்காக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு எண்ணம் வந்ததே அந்த கடவுளால தான். இல்லைன்னா உங்களை மாதிரி கேவலமானவனுக்கு டாக்டர் அக்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? அந்த குணத்தை எல்லாம் தான் நான் விட்டுட்டேனே. இப்ப நான் ரொம்ப நல்லவன், மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி. இதுக்கப்புறம் நான் இன்னொரு பொண்ணை கெட்ட எண்ணத்தோட பார்க்கவே மாட்டேன். இனிமே என் வாழ்க்கையில இந்த மிருணாளிக்கு மட்டும்தான்டா இடம். அப்படி ஒழுக்கமா இருந்தா அது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வைத்திய வெட்டிடுவாங்க. டாக்டர் அக்கா கைனகாலஜிஸ்ட், அதை மறந்துடாதீங்க. ஏய், நீ நாளைக்கு வேலையா கேட்டுக்கு வெளியில ஒரு போர்டு வச்சிரு. டாக்டர் மிருணாலினி சந்திரன், கைனகாலஜிஸ்ட். அப்படியே அதுக்கு கீழே வைஃப் ஆஃப் காராளி வீட்டு சந்திரதாஸ். ஐயோ, போர்டெல்லாம் வைக்க கூடாது பாஸ். அப்புறம் இந்த வீடே ஹாஸ்பிட்டலா மாறிடும். வீடு ஃபுல்லா கர்ப்பிணி பெண்கள் கூட்டமா இருக்கும். அது எனக்கு ஒரு பெருமை தானடா. இந்த சந்திரனோட பொண்டாட்டி ஒரு டாக்டர்ங்கிறத ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ஒரு வைராகியம் இருந்துச்சு. மானசியை விடவும் துளசியை விடவும் அழகும் படிப்பும் பணமும் உள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியை வரணும்னு நினைச்சேன். அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சுடா. அவளுங்களை விட ரொம்ப உயர்ந்தவ டாக்டர் மிருணாலினி சந்திரன். அதுல எல்லாம் டவுட்டே இல்ல பாஸ். ஒரு நாள் நீங்க டாக்டர் அக்காவை கூட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்க முன்னாடி போயிட்டு வரணும் பாஸ். என் டாக்டர் அக்காவை அவங்களும் பார்க்கட்டுமே. ஒண்ணு உண்மைடா, அந்த சாமி இன்னும் என்ன கைவிடல. அதனாலதான் மிருணாலினி எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கா. ஆமா, நீங்க எங்க பாஸ் ஹனிமூன் போறீங்க? முதல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடியட்டும், அதுக்கப்புறம் ஹனிமூனை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க பாஸ், தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானும் மிருணாலினியும் தனியா போய்ப்போம். நான் நினைச்சேன் வேலை முடிஞ்சதும் என்னை கழட்டி விட்டுருவீங்கன்னு. கோவப்படாதடா, நாம ஏதாவது பிளான் பண்ணலாம். சரி, இப்போ நான் உள்ள போட்டுமா? மிருணாலினி எனக்காக காத்துட்டு இருப்பா. ஒரு சப்போர்ட்டுக்கு லைட்டா கட்டிங். நான் தான் சொன்னலடா, இனி என் லைஃப்ல எந்த போதைக்கும் இடம் இல்லை. என் மிருணாலினி மட்டும்தான்டா என் போதை. அந்த போதையிலேயே நான் மிதப்பேன். டாக்டர் மிருணாலினி சந்திரன்.
இன்னும் வரலையா? பரவாயில்ல, வரட்டும். இன்னைக்கு இந்த நிலா காத்து எல்லாம் இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ஃபீலை கொடுக்குது. எல்லாம் மிருணாலினி வந்ததாலதான். என்ன சரி, மிருணாலினியை எப்படி கூப்பிடலாம்? மிருணோன்னு கூப்பிடலாம். இல்ல வேண்டாம், பொண்ணுன்னு கூப்பிடலாம். பொன்மகள் வந்தாள். இது நல்லா இருக்கு. பொன்மகள். பொன்மகள் வந்தாள். சந்திரதாஸ், தண்ணி ஊத்தவா? பால்ல எதுக்குமா தண்ணி ஊத்த போற? தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்தாம அப்படியே கொடுமா. கலப்பு இல்லாத என் அன்பு மாதிரி இருக்கும். இது பால் இல்லைங்க, பால் குடிச்சா எனக்கு வாந்தி வரும். கல்யாணம் ஆன சந்தோஷத்துல காலையில இருந்தே லைட்டா சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏமா, ஆமா, இந்த பாட்டில் எங்கிருந்து வாங்கின? அதெல்லாம் மாமா கொடுத்த பேக்ல இருந்தது. மாமாவா? உங்க பிராண்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாமே என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. நான் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நிறுத்தினத திரும்பி ஆரம்பிக்கலாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருந்தாதாங்க நல்லா இருக்கும். உண்மையை சொல்லவா, நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க எனக்கு ஏத்த நல்ல கம்பெனியா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேங்க. அதனாலதான் நீங்க தான் வேணும் நான் ஒத்த கால்ல நின்னேன். இது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் இருக்குமோ? ஆமாமா, மெடிசனுக்கு படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து வந்த பழக்கம். அப்புறம் என் கூடவே இது சேர்ந்துருச்சு. இப்போ சர்ஜரி பண்ணாலும் கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இத 2 ரவுண்ட் போட்டே ஆகணும். கடவுளே, என்னை ஏன்பா இப்படி எல்லாம் சோதிக்கிற? இவ என்ன பழையபடி காராளி சந்திரனா மாத்திருவா போல இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவ என்ன இப்படின்னு பாக்குறீங்களா? நான் இப்படிதாங்க, என் பழக்கங்களும் அப்படிதான். குட் நைட் சந்திரா. நாளைக்கு காலையில. ஐயோ கடவுளே, என்னை ஏன்பா அப்படி சோதிக்கிற? சந்திரா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். பாய். பரவாயில்ல பாஸ், தலையெழுத்து என்னவோ அதுபடி தானே நடக்கும். உங்க ஜாதகப்படி குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் டாக்டர் அக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒருத்தன் தானே காரணம். இனிமே என் வாழ்க்கையில ஒரு பொண்ணே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நீ தாண்டா என்ன தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணி விட்ட. ஓ, அந்த மிருணாலினி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாலும் தெரியலையடா. என்ன பண்ண போறாங்க? லைட்டா குடிப்பாங்க, அவ்வளவுதானே. வேற ஒன்னும் பண்ண போறது இல்லல்ல. வேற என்ன பிரச்சனை? ஏண்டா, அவ குடிக்கிறது தாண்டா பெரிய பிரச்சனையே. நீ நேத்து அவ குடிச்சதுக்கு அப்புறம் பண்ண சேட்டையெல்லாம் பார்க்கலையே. பார்த்திருந்தனா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு நேத்து என்ன ரூம்ல நீங்க கூப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் பார்க்க முடியும்? அப்படியே ஓங்கி மூஞ்சில் ஒண்ணு வச்சன பாத்துக்க. டேய், அவன் நான் படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்டா. அதை மட்டும் நீ புரிஞ்சிக்க போதும்.
டாக்டர் அக்கா, ஹெட் மாஸ்டரோ, ட்ரில் மாஸ்டரோ யாரா வேணா இருக்கட்டும் பாஸ், அதெல்லாம் நீங்க மைண்ட்லயே ஏத்திக்காதீங்க. நீங்க அக்காவை ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அவங்க பேங்க் பேலன்ஸை வச்சு உங்க கடன் அடைக்கத்தானே. அப்போ அதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசனை பண்ணுங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா மிருணாலினி கூட நான் சந்தோஷமா நிம்மதியா நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நேத்து ஒரே ராத்திரியில காலி ஆயிடுச்சு. இடி விழுந்தவன பாம்பு குதிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப அதுதாண்டா என் நிலைமை. இப்பதாண்டா மானசியோட அருமை எனக்கு தெரியுது. அவளை அழ வச்சதுக்கும் வருத்தப்பட வச்சதுக்கும் கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை தான் டாக்டர் மிருணாலினி. புருஷன் மேல அன்பே இல்லாம நீ இந்த தாலியை போட்டிருக்கிறதுல அவசியமே இல்லை. 6 மாசம் காத்திருக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்பதான் புரியும் நீ யாரெல்லாம் ஏமாத்துறன்னு. மானசி, இனி எப்பவும் மனைவின்ற முறையில உங்ககிட்ட நான் பேசுறதா இல்ல. அப்படி பேசி பிரயோஜனமும் இல்ல. அப்படிப்பட்ட மனசு உன் மனசு. உன்னை போய் லவ் பண்ண என்ன சொல்லணும்? துளசி, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரிசல்ட் என்ன ஆச்சு? நெகட்டிவ் தான் மானசி. பரவாயில்ல, நீ இதுக்காகலாம் எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. உனக்கு என்னடா, சின்ன வயசு தானே, இன்னும் டைம் இருக்கு, எல்லாமே சரியாகும். அவர் தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. நான் பிரெக்னென்ட் தான் நினைச்சாரு. ரிசல்ட் நெகட்டிவ்னு தெரிய வந்ததும் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ராயையும் குறை சொல்ல முடியாதுமா. எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் பொண்டாட்டி பிரெக்னென்ட்னு கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திடீர்னு அது இல்லைன்னு தெரிய வரும்போது ரொம்ப கஷ்டமாதாம்மா இருக்கும். நான் ஆசைப்பட்டு சுமந்த என் குழந்தைங்களை இழந்தப்போ நானும் வருத்தப்பட்டேன். இப்பவும் அந்த வலி என் மனசுக்குள்ள எங்கேயோ இருக்கு. வேண்டாம் மானசி, பழசெல்லாம் எதையும் நினைக்காத. அத நீ ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. இப்போ உனக்கு கிடைச்சிருக்க புது வாழ்க்கைய பத்தி மட்டும் நீ நினைச்சு வாழு. அன்பா, பாசமா, நிம்மதியா தேவா கூட சந்தோஷமா வாழு. நீ அங்க சந்தோஷமா இருக்கேன்னு கேள்விப்பட்டா நானும் அம்மாவும் இங்க சந்தோஷமா இருப்போம். என்னை பத்தி நினைச்சு நீயும் அம்மாவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் ஹாப்பியா தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். போதும்க்கா, எங்களுக்கு அது மட்டும் போதும். சரி, நான் போன் வைக்கிறேன், அப்புறம் பேசுறேன். நீங்க சொன்ன ஐடியாவை கேட்டுதான் நேற்று மானசிக்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். இப்ப நினைச்சா தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. டேய், பொண்டாட்டி கிட்ட அப்பப்போ லைட்டா கோவப்படுறதும், முடிஞ்சா 2 அடி அப்பப்போ அடிக்கிறதும் தான் புருஷன் மேல பொண்டாட்டிக்கு ஒரு மரியாதை வரும். ஓ, அதை விட்டுட்டு பொண்டாட்டி சொல்றத மட்டும் செஞ்சு கொடுக்கற ஒரு வேலைக்கார மாதிரி இருந்தா அவளுங்க நம்ம தலை மேல ஏறி உக்காந்து டான்ஸ் ஆடுவாளுங்க. அதனால அப்பப்போ லைட்டா பயமுறுத்துறது அருமையான குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியம்ப்பா. என்னமோ பொண்டாட்டி கிட்ட கோவப்படுறது எனக்கு நல்ல விஷயமா தெரியல. கண்ணா, உனக்கு இந்த பொண்ணுங்களோட சைக்காலஜியே தெரியல. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கிறவ தான் பொண்டாட்டி. மனைவியை வழிக்கு கொண்டு வருவது எப்படின்னு கொருக்குப்பேட்டை கொக்கி குமார் எழுதின புக்கை நீ படிச்சது இல்லையா? அதுல குமார் ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. பொண்டாட்டி கிட்ட ஒரு புருஷன் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. திட்டினாதான் அவங்களுக்கு நம்ம மேல அன்பு வரும்னு அவர் அதுல எழுதியிருக்காரு. அதுல என்ன வேணாலும் போட்டிருக்கட்டும், அதை நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க அங்கிள். இப்படி அவகிட்ட கோவப்படலாம் என்னால முடியாது. எல்லாத்தையும் நான் நேத்தே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓஹோ, அதான் விஷயமா? அப்ப அங்கிள் சொன்னதை கேட்டுதான் நீங்க மாடிசன் கிட்ட கோவப்பட்டீங்களா? கல்யாணமே பண்ணிக்காது இந்த முட்டாள் அங்கிள் சொன்னதை கேட்டு யாராவது கட்டின பின்னாடியே கத்துவாங்களா? லுக் மிஸ் கௌரி,
அண்டார்டிகால குளிர் அடிக்குமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க போகணும்னு அவசியம் இல்லை. பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் டவரை பார்க்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை. டிவில பார்த்தாலே போதும். அதே மாதிரிதான் கல்யாணத்தை பத்தியும் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை பத்தியும் இந்த வாசுதேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தேவாவோட வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கட்டுமேன்னு கொக்கிக்குமாரோட கருத்துக்களை நான் கக்கிக்கிட்டு இருந்தேன். நீங்க கக்குனதுனால அங்க மானசி அண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நான் நேற்று கோவிலுக்கு போலான்னு கேட்டா மனசு சரியில்லை, என்ன தனியா விட்டா போதும்னு மானசி அண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. இனியாவது கண்டவங்க சொல்றத கேட்டு பாவம் அண்ணிய கஷ்டப்படுத்தாதீங்கண்ணே. சக்சஸ். நீ ஏதாவது சொன்னா மானசி வருத்தப்படுறானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ உன்னை அளவுக்கு அதிகமா விரும்புறான்னு தானே அர்த்தம். அதுக்காக அப்பப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதப்பா. திருப்பி அவ அடிச்சாலும் அடிச்சிருவா. அதனால மேன் பவரை ஒரு லிமிட்டா காட்டு. ஓப்பா ஐயோ. ரஃப் ரைடர் ராஜகிரன் டிஷர்ட் போட்ட மாதிரியே உட்காந்துக்கிறாரு. ஷாக் அடிக்கிற நியூஸ் ஏதாவது இருக்குதா பெரிய முதலாளி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. சீக்கிரமாவே நியூஸ் வரும். அப்படிதான் நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க முதலாளி அம்மா, எப்படி இருக்காங்க உங்க புது டாக்டர் மருமகள்? மருமகள்னு சொல்லாதடா, அவ எனக்கு மக மாதிரி. நீ என்னடா யோசிக்கிற? இல்ல, எல்லாம் நீங்க பண்ண புண்ணியத்தால தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சந்திரனோட சுபாவம் மாறினதும் இந்த வீட்டோட சனி தசையே மாறிடுச்சு. அப்படியெல்லாம் எதுவுமே இப்ப சொல்ல முடியாது. ஒருவேளை சனி தசையே இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பமானாலும் ஆகலாம். குட் மார்னிங் ஆன்ட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். மூஞ்சிய பார்த்தா நேத்து அடிச்ச எஃபெக்டே இன்னும் போகல போல இருக்கே. ஏமா டீ வேணுமா? டீ வேணாம், ஒரு பிளாக் காஃபி மட்டும். இப்ப கொண்டு வந்துடுறேன். டீ குடிச்சா எஃபெக்ட் போயிடும், அதனால தான் இந்த ஐடியா போல. அங்கிள், அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு வாந்தி வருதுன்னா சொன்னீங்கல்ல, மெடிசன் எதுவும் சாப்பிடலையா? என்னது வாந்தியா? எனக்கா? வாந்தி எப்பவும் வராது, பூவோட ஸ்மெல் அடிச்சா வரும். அதனால தான் கல்யாணத்துக்கு வரல. அப்படிதானே முதலாளி? நான் ஒரு டேப்லெட் எழுதி தரேன், அதை வாங்கி சாப்பிட்டா சரியா போயிடும். கடிக்கிறதுக்கும் ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. முதலாளி அப்பப்போ கடிப்பாரு, அதனாலதான். அதுக்கு ஸ்பெஷலாலாம் மருந்து ஒன்றும் தேவையில்லை, நல்லா சாப்பிட்டா போதும். டாக்டர் மேடம் இருக்கிறதுனால அங்கிள் மனசுக்குள்ளேயே திட்டுறாரு. நல்லதுதான். மிரு, காஃபி. நீங்க தான் எல்லா வேலையும் செய்யணுமா ஆண்டி? வேலைக்கு ஆள் இல்லையா? முன்னாடி இருந்தாங்க, இப்ப இல்ல. ஸ்மிதாவா? யார் ஆண்டி இது? இவளா முன்னாடி இங்க வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு. நான் இப்ப வந்துடுறேம்மா, நீ காஃபி குடி. உள்ளே வெளியே. நீ
எதுக்குடி இப்ப இங்க வந்த? இங்க வராம நான் வேற எங்க போக? இது என்ன உன் மாமியார் வீடா? மரியாதையா வந்த மாதிரி கிளம்புற வழியை பாரு. நான் கிளம்புறதுக்காக வரல. இனி நிரந்தரமா நான் இங்க தான் இருப்பேன். அது நீ மட்டும் முடிவு பண்ணா எப்படி? உண்மைதான். அது அவரும் தான் முடிவு பண்ணணும். உன் விஷயத்துல முடிவெல்லாம் சொல்றதுக்கு சந்திரன் தேவையில்ல, நானே போதும். எதுவா இருந்தாலும் அது அவரை சொல்லட்டும். அப்புறம் நான் போறேன். என்ன ஆண்டி ப்ராப்ளம்? ஒன்னும் இல்லம்மா. ஓ, இவதான் அவரோட புது ஒய்ஃபா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? பார்த்துக்கிட்டே நிக்காம கிளம்புற வழியை பாருடி. மேட்ரு சீரியஸ் ஆயிடுச்சோ? வழியை விடுங்க, நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். உன்கிட்ட மரியாதையா கிளம்புன்னு சொன்னேன். அதை நான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க? இவ வீட்டுக்கு வேலைக்கு வராலாம், வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. பரவாயில்ல, அவங்க இங்க வேலை பார்க்கட்டும், உள்ள வர சொல்லுங்க. இல்லம்மா, அது பரவாயில்ல, அவங்களுக்கான சேலரியை நான் கொடுக்குறேன். ஸ்மிதாவுக்கும் பாஸுக்கும் இருக்கிற நெருக்கம் மிருணாளினிக்கு தெரிய வந்தா என்னையும் உள்ள தூக்கி போட்டு அடிப்பாங்க. பாஸ் பாஸ் பாஸ், இந்த ஆள் எங்க போய் ஒளிஞ்சிருக்காரு? பாஸ், இதோ இங்க இருக்காரா? பாஸே, பாஸ். ஓ, என்ன ஆச்சுடா? கொஞ்சம் மெதுவா கூப்பிட மாட்டியாடா? ஏற்கனவே எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது. அப்படின்னா உங்க தலைவலி அதிகப்படுத்துறதுக்கு புதுசா ஒரு ஆள் இங்க வந்திருக்கு. யாரு? ஸ்மிதா. அவ வந்திருக்கிறத பார்த்தா ஒரு முடிவோட வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் இல்லைன்னு சொல்லி கிளம்ப சொல்ல வேண்டியது தானே? ஹேமா மேடம் கிளம்ப சொன்னப்போ டாக்டர் அக்கா தான் நீ இங்கே ஏறுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்மிதா முதல்ல உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி இருந்தான்னு டாக்டர் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மொத்தத்தில் பிரச்சனை ஆயிடும். அவளை அனுப்புறதுக்கு ஏதாவது வழி சொல்லுடா. அப்படி ஒரு வழியை நீங்களே கண்டுபிடிக்கிறதா நல்லது. எதுக்கும் நான் அவளை போய் பார்க்கறேன். எங்க இருக்கா அவ? அதோ உள்ளதான் இருக்காங்க. சரி, நீ வா. ஸ்மிதா, யார் சொல்லியும் நான் நம்பினதில்லை. ஆனா நீங்க இப்போ ஒரு ஃப்ராடுன்னு புரிஞ்சிருச்சு. என்னோட சூழ்நிலை இப்ப சரியில்லாததுனால நான் மிருணாளினியை கட்டிக்க வேண்டியதா போச்சு. அதையெல்லாம் உன்கிட்ட விளக்கிக்கிட்டு இருக்க எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. நீங்க பேசுற விதமே மாறிடுச்சுங்க. பேச்சு மட்டும் இல்ல, ஆளும் மாறிட்டேன்.
நான் இப்ப பழைய சந்திரன் கிடையாது. அதனால பழைய கதையெல்லாம் இப்ப என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். கேட்கறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. சமையல்காரியோட ஒரு சல்லாபம், அவ்வளவுதான் என்னோட இடம்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் உங்க மேல உயிரியே வச்சிருந்தேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நீங்க சொன்னதை நம்பி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன். அது எல்லாமே பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க மானசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே இந்த வீட்டை விட்டு நான் போயிருக்கணும். நீங்க சொன்னதை நம்பி நான் தான் வாங்கிட்டேன். ஒருவேளை மானசியை ஏமாத்தினதுக்கு எனக்கு தேவைதான். இதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். அனுபவிச்சுக்கிறேன். பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் ரெடி பண்ணி தரேன். நீ இப்ப இங்கிருந்து கிளம்பு. பணத்தை வாங்கினா கூட என் நிலைமையில இப்ப போக முடியாது. அதனால பணத்தை கொடுத்து என்னை அனுப்பி வச்சிடலான்னு நினைக்காதீங்க. நான் போக மாட்டேன். நீ போய் தான் ஆகணும். நானும் மிருணாலினியும் இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நேரத்தில் நீ இங்க இருந்தா சரி வராத. உன்கிட்ட நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு. அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இப்பயே இங்கிருந்து கிளம்பிடு. தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத. நான் இப்போ இங்க வந்தது தனியா இல்ல. பின்ன ஐயோ நான் இல்ல பாஸ், மம்மி ப்ராமிஸா. நீங்க எதுக்காக இப்ப அவனை பாக்குறீங்க? என்னங்க, என் வயித்துல இப்ப வளர்றது யார் குழந்தையும் இல்ல, காராளி சந்திரனோட குழந்தை தான். என்ன பானுமதி, என்ன ஞாபகம் இருக்குதா? உள்ள வாங்க, உட்காருங்க. இருபத்தி 6 வருஷத்துக்கு அப்புறமா நான் எதுக்காக திடீர்னு இப்போ இங்க வந்திருக்கேன்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? இங்க வந்து மானசிய பார்க்கணும்னு ராதிகா இப்ப வர வர ரொம்ப அடம்பிடிக்கிற பானுமதி. ஆனா இப்ப கூட்டிட்டு வரக்கூடிய நிலைமையில ராதிகா இப்ப இல்ல. அதனாலதான் நான் தனியா வந்தேன். ஆனா சீக்கிரமாவே இங்க ராதிகாவும் வருவா, மானசிய பார்க்க வருவா. ராதிகா இப்ப எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல இருக்கா. கல்யாணம் இன்னும் ஆகல. நாங்கெல்லாம் எவ்வளவோ கம்பல் பண்ணோம். ஆனா ராதிகா பிடிவாதமா இருக்கிறதுனால எங்களால அவளை மீறி எதுவுமே பண்ண முடியல. அவளையும் குறை சொல்ல முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள் தானே அவ சின்ன வயசா இருக்கும்போது அவளோட வாழ்க்கையில நடந்துச்சு.
கருணாகரன் எங்க? ஊர்ல இல்ல. யாரு, மானசியா அது? இல்ல, இது துளசி. மானசி ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கா. ஓ, மானசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு நான் யாருன்னு தெரியலையாமா? நான் கருணாகரனோட பழைய ஃப்ரெண்டு ஜெயசேனன். அங்கிளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் சிங்கப்பூருக்கு திரும்ப போறதுக்கு முன்னாடி மானசியை ஒரு தடவை பார்க்க முடியுமா? அவ வந்து நான் தான் சொன்னேன்ல, ஹஸ்பண்டோட வீட்ல இருக்கா. அங்க போனா நான் யாரு என்னன்னுலாம் கேட்பாங்கல்ல. உன் மனசுக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு புரியுது பானுமதி. பரவாயில்ல, நான் ராதிகா கிட்ட ஏதாவது பொய் சொல்லிடுறேன். இந்தாங்க. தேங்க்ஸ். அப்ப சரி, நான் கிளம்புறேன். இது பையன். ஓ, பேரு நந்து. ஹாய். ஹலோ. என்ன பண்றப்பா? ஹைதராபாத்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஓ குட். கருணாகரன் இப்ப ஊர்ல இல்லாதனால இங்கே டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாதா? ஏன்னா நீ இங்க ஊர்லயே இருந்த மாதிரியே இருக்கும், வீட்டையும் கவனிச்சிக்க முடியும்ல. ஆமா, அப்படியே சில பிளான்ஸ் இருக்கு. வெரி குட். கருணாகரன் கால் பண்ணா நான் விசாரிச்சு தான் சொல்றேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அடுத்த தடவை வரும்போது எல்லாரையும் பார்க்கலாம், குறிப்பா மானசியை பார்க்கலாம். என்ன? சரிப்பா, அப்ப நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் மானசி மட்டும் போதுமா? யாருமா இவரு? ஜெய்சேனன், அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவரு இந்த ஊர்லயே இல்லம்மா, சிங்கப்பூர்ல இருக்காரு. பல வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு அவரு மானசிகாவை விசாரிச்சாரு? அவளை மட்டும்தான் அவரு பார்த்துருக்காருமா. நீ நந்துலாம் பறக்கும்போது அவர் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாரு. இல்ல, அவர் பேசினதை கேட்டா மானசி அக்காவை பார்க்க வந்த மாதிரி தான் இருந்தது. அவர் என்ன பார்த்ததுமே என்ன கேட்டாருன்னு கேட்டீங்களா? மானசியான்னு கேட்டாரு. காலையில ப்ரெஷர் டேப்லெட் போடல, ஒரே மயக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. நீங்க மழையை எதிர்பார்த்தீங்க, ஆனா சுனாமியே வந்துருச்சே பாஸ். உங்க கடனை எல்லாம் எப்படியாவது அடைக்கலான்னு தான் டாக்டர் அக்காவையே கல்யாணம் பண்ணீங்க. அந்த நேரத்துல ஸ்மிதா வந்து பிரச்சனை பண்ணுவான்னு கனவுல கூட நினைக்கலையே பாஸ். ஆமா, அவ சொல்றது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண கோபத்துல பொய் சொல்றான்னு சொல்ல முடியாதுல்ல. டேய், இதெல்லாம் உண்மையோ இல்ல பொய்யோ, ஆனா நான் ஸ்மிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் மிருணாலினி கேள்விப்பட்டா டேய் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அதுல டவுட்டே வேண்டாம். ஸ்மிதா கர்ப்பிணின்ற விஷயத்த கேள்விப்பட்டா மொத்தமும் ஃபினிஷ். டாக்டர் அக்கா எப்படி வந்தாங்களோ அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்புறம் நீங்க மூணாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். வேற யாரையும் இல்ல, ஸ்மிதாவை தான். நான் வேற இங்க செம கடுப்புல இருக்கேன், நீ வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டு இருக்காத. அன்னைக்கு ஸ்மிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கரெக்ட் பண்றப்ப இதெல்லாம் நினைச்சு பார்த்துருக்கணும். இப்ப சொரியத்தான் முடியும். ஐயோ ஏய், நீ தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாம அவளை இங்கிருந்து எப்படி அனுப்புறதுன்னு சொல்றா. பண்றேன் பாஸ்.
அப்படி அவ்வளோ சீக்கிரம்லாம் ஸ்மிதா இங்கேருந்து போகமாட்டா. அப்படியே அவள் இங்கேருந்து போனா கூட எல்லா விஷயத்தையும் டாக்டர் அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போவா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கர்ப்பத்தை மட்டும் யாராலையும் மறைக்க முடியாது. இப்போ இவ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தா கூட நாளாக எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி டாக்டர் அக்கா கிட்ட என்னெல்லாம் ஆட்டையை போட முடியுமோ எல்லாத்தையும் ஆட்டையை போடுங்க. ஸ்மிதா ஒரு வேளை என்னை ஏமாத்துறதுக்காக சொல்லியிருப்பாளோ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.